நன்றி நன்றி. அற்புதமான ஊரு. எக்கோ சேர்த்துங்க. ஐயா நான் நெப்பாடி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். தமிழ்நாடு அங்கிட்டு பொம்பளை எல்லாம் கேரளாவா கை தட்டுமத்தா சவா சவா தமிழே சுறுசுறுப்பு குறைய குறையதான் இப்போ வந்து ஆந்திரா ஜவராத்தாக்காரன் இங்க வந்து பானிபூரி விட்டுட்டு இருக்கேன். தமிழை எப்பவுமே சுடாக பாருங்க. மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், நாமும் வாழ வேண்டும்.
உண்மையிலேயே மைக் செட்டு ரொம்ப அருமையான மைக் செட்டு. கே புதுப்பட்டி அன்பு ஆடியோஸ். நான் என்னமோ நினைச்சு வந்தேன், சூப்பரா பண்றீங்க ப்ரோ. கல்யாணம் ஆயிடுச்சா? அதில் என்ன பொம்பளை நம்பர் தானே, ஒரு நாளைக்கு பேசிக்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணி வச்சு அருமையான பேரன்பு ஒன்று. என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை பார்த்து விட வேண்டும், ரசித்து செல்ல வேண்டும் என்று வருகின்ற உறவுகளே, எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வரக்கூடிய கணவன் சூத்தியம்பட்டி என் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். நட வேணாம் பார்வை இல்லை, காதல் 500 ஆயிரம் மற்ற மாடு பொடி மாடு போட்ட சங்கத்திலே கிரிட்டிக்கலான பிரச்சனை எம்ஜிஆர். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த காசுக்கு ஊழ கொண்டு போட மாட்டேன். ஏன்னா காசு நான் பசித்த காலத்துக்கு உதவி செய்யாத காசு இப்ப எனக்கு தேவை கிடையாது. என்னைய பொறுத்தளவு காசு தேவைப்படுறா ஏழைகளுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். அது மாதிரி ஒரு 100 ரூபா வாங்கினோட ரொம்ப நன்றி, குடும்ப வாழ்க, இந்த அவர் வாழ்க, அதெல்லாம் கிடையாது. தமிழனுக்கு தமிழன் ஊரனு சொந்தப்பா, சாதி மனம் அப்பாற்பட்ட தமிழன் உலகத்துல எங்கெங்கே தமிழன் இருக்கிறார்களோ அத்தனை பேருமே எம்ஜிஆருக்கு உறவுக்காரங்க. இதுல என்ன இருக்கு? காசு வச்சுக்கிட்டு எல்லாம் பணக்காரனா கிடையாது. குணத்திலையும் மனத்திலையும் பணக்காரன் யாருன்னா அன்றாட வேலை செஞ்சு ரத்தம் செஞ்சு உழைச்சி இங்க நாடகம் பார்த்து உட்காந்துருக்காங்க என் தமிழன். என் தமிழன் தான் கோடி கணக்கில் பல கோடி வச்சுக்கிட்டா கோல்முறை வச்சு திட்டுறாங்க. காலையில பார்த்தா அந்த புதுப்பட்டி பஸ்டாண்ட்ல கிசு 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 நடப்பேன். அவன் இங்க நடப்ப தொப்ப புதுக்கோட்டை பஸ்டாண்ட்ல அடிக்கிறாப்புல. ஆனா உங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. ஏன்? யாரோடையும் போராமப்படாம நம்முடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சு குடும்ப குட்டியை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழன் பாதத்தை எம்ஜிஆர் வணங்குறேன். எல்லா ஊர் நாடகமும் எல்லாத்துக்கும் தெரியும். டீக்கடையில் போய் தொங்க போடு, அதை விட்டு வீட்டுக்குள்ள தொங்க போட்டா எவனுக்கு தெரியும்? அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், ஒரு 500 நோட்டீஸ் அடிச்சு முறியும் கொடுத்து விட்டுருக்கேன். அவன் போய் இப்போ பிளாட்ல போய் டீ கடைக்காரன்ட்ட கொடுத்து அவன் ஊந்த வர மறைச்சு கொடுத்து வச்சிருக்கேன். அது 300 அணி சம்பாதிச்சு போயிட்டான். இப்பெல்லாம் நோட்டீஸ் தேவையில்லை. நான் வர நாடகத்துக்கலாம் என்னடா தேவை கிடையாது. டெய்லி என்னுடைய பேஸ்புக்கை ஃபாலோ பண்ணா போதும். இறைவா எம்ஜிஆர் நாடகம், இதுதான் யூடியூப் சேனல், இதுதான் பேஸ்புக். அதை பார்த்தானே எல்லாரும் வந்தியா, அதை பார்த்து வந்தாலும் கைதுக்கு அவ்வளவு நகைச்சுவை முடிஞ்சு வச்சு நாடகமே. வேற அன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் எங்கு சென்றாலும் வீட்டிலிருந்து எடுத்து சென்று பசித்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இங்கே பூஜனைக்கு ஜோறு ஓட்டமோ போடலையோ, பிள்ளைகளை மட்டும் காலையில மஞ்சள் வெள்ளம் அனுப்பி விட்டு சீரியல் பார்த்து இந்த நாடகம் என்ன நாடகம்னு தெரியாம உட்கார்ந்துருக்கின்ற தாய்மார்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான். நாங்க பரம்பரை கோடாய் இந்த மேடையில வெளியே வந்தவனையே நான் எந்த கிராமமா இருந்தா கண்டுபிடிச்சுப்போம். இங்க சாமி பேசுதா, தெய்வம் வீரமா இருக்கா, ஏன்னா இந்த பாட்டை மட்டும் தான் கோடாங்க. அந்த பாடி ஏதாவது பண்ணுங்கப்பா, நாடகத்தை கற்றுக்கூடாது ப்ரோ. ஒரு கட்டி இருந்தா ஒத்துக்குறான். இனிமே பிளாக்கில் சரக்கு போட்ட கத்துக்கிறான். காவல்துறை ஐயா வர்றாரு, ஐயா அவன் மேல ஒரு கணேசி போல கேள்வி போடுங்க. அதே மாதிரி இந்த நாடகத்துக்கு வர்றது லேசு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம் போ. நீங்க எல்லாம் வந்த ஆளுகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உன்னை ஏத்திட்டு வந்த ஆளு எங்கன்னு உட்காந்துருக்கேன், அதுதானே பாப்ப. அவன் நகல்டா இவனும் நகல்வேன். அவன் உண்மைக்கு இருந்தா கூட நீ சும்மா காய்ச்சினாச்சு இப்படியே நிக்கணும், விட்டுட்டு போயிருவேன். ஆனா அந்த நேரத்துல அவன் பெரிய ஓனர் மாதிரி பைக்கில் ஏற்றி வந்ததுக்கு பைக்கிலே உட்காந்துட்டு என்ன போய் சீரத்தை வாங்கிட்டு சொல்லுவாரு. நான் மச்சான் ஏற்றிட்டு போக மாட்டேன், சரக்கு வாங்கிட்டு வா, பொறுப்பா வாங்கிட்டு வா, அந்த வத்தியா அதில் விட்டுட்டு போன வந்தேன் வராங்க. சில பேரை விட்டுட்டு போனா வத்தியில வர மாட்டாங்க பயந்துக்கிட்டு. உட்காரு 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 வா உட்காரு. ஆமா என்னப்பா எங்க இருந்து வந்த? லண்டன்ல இருந்தா? எங்க இருந்து வந்த? ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு கலையா இருந்தாலும் எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் ரசிப்புக்கு மட்டுமே. உலகத்துல நீங்க பார்க்க வேண்டிய 2 ஜீவனா அப்பா அம்மா மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா சும்மா ஏதோ எனக்கு வாய்க்கு வந்தது பேசுவேன், அதுதான் பப்புனும். ஆனா இந்த பப்புனும் தான் இன்னைக்கு உலகத்துல பேரு. முறையா பாடம் படிச்சு முறையா பாடுறாளுக்கு மதிப்பு கிடையாது. சிபி முத்து
செத்த பையன் நார பையன் இன்னைக்கு வீடு 3 ஊரு அது ஒரு ஊர்ல வச்சுக்கிட்டே ஊர் நாட்டாண்ட வேமா வந்து என்ன எல்லாம் அழுதுகிட்டே இருக்கே. அப்ப அரிச்சந்த காலத்துல என்ன குத்தாட்டம் போட முடியும்? அது சத்திய அரிச்சந்தனுடைய கதை, உண்மை கதை. நாடகம், அரிச்சந்தன் நாடகம். நாடு நகரத்தை மனைவி மக்களை இழந்து கடைசியிலே மீட்டெடுக்கிறான் அந்த மன்னன். அவனுடைய சரித்திர கதை. காந்திஜி பார்த்த ஒரு நாடகம்னா அரிச்சந்திராதான்ப்பா. உண்மைதானே? ஆமா, அவர் தான் காந்தியோடய இருந்து டீ வாங்கி கொடுத்தவர். லப்பு லப்புன்னு தட்டுற எதுக்காக அவர் பார்த்தாருன்னு தெரியாது யாருக்குமே. இதுல என்னன்னா எதுவுமே தெரியாம சில பேர் சண்டை உடையா. ஒரு ஊர்ல சரியான கூட்டமா இருந்துச்சு. லடாக்குன்னு நெஞ்சுக்கு ஒரு இலவட பைய கட்டிக்கிட்டு எவனா இருந்தாலும் பார்ப்போம்டா பொழப்போம்டா தல்றா நம்ம ஊருக்குள்ள எப்படா வரலாம் ஆய்வுன்னு விளக்குனேன். அங்கே ஒருத்தன் பாவாடை ஜாக்கெட் வச்சுக்கிட்டு பாவம், ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகம் அப்படி இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க இருக்கு வரை உங்களுக்கு நீங்களே சேமிச்சு வச்சுக்கோங்க. மகளுக்கு வைக்கிறேன் மகனுக்கு வச்சேன்னா கடைசியில நடுத்தருவதே நிற்கும். உனக்கு எவ்வளவு முடியுமோ அவளை சேமிச்சு வச்சுக்க. இந்த உலகத்துல இருக்கு வரை நல்லவனா வாழ்ந்துட்டு போயிருங்க எல்லாரும். அதே உண்மை. ஏன்னா இன்னைக்கு முதியோர் எல்லாம் எத்தனையோ இல்லத்துல நம்ம அன்பாலயத்திலாம் அந்த மாதிரி சூழ்நிலை ஆள் இருக்காங்க. அதுக்காக சொல்றேன். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் பெத்த தாய் தகவல் மட்டும் கண்களங்க விட்டுறாரு. தாய் இல்லாம நம்ம இல்ல. இங்க இருக்க அம்மா மார்கள் எங்க அக்கா மார்கள் எல்லாம் கை தட்டவே இல்லை. உங்களைத்தான் சொல்றேன், அத்தா கை தட்டுங்க. எப்படி தட்டுவ? உழைச்சு போடுறது ஆம்பளை, நீ படுத்துக்கிட்டு சோறு வைக்கிற எப்படி தட்டுற? பொம்பளை இல்லைன்னா இன்னைக்கு எந்த சிலிண்டர் கம்பெனி ஓடாது, எந்த அரிசியும் ஓடாது, எந்த சீரியலும் ஓடாது. அதுதான் கணவர்லாம் வந்து யாருன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மான்னா நீங்க கட்டின புருஷன் தான். ஆத்தா தினமும் 3 மணிக்கெல்லாம் குளிச்சு விட்டு உன் புருஷ காலை தொட்டு கும்பிட்டு அடுப்பு பத்த வை. ஆமா, எப்படி பத்த வைப்ப நீ? எவ்வளவு பெரிய பணக்காரன் கோடிகள் இருந்தாலும் நம்ம குலசாமியை கும்பிட இவர்களை போன்ற நல்ல கலைஞரிடமிருந்தான் பூமாலை வாங்க வேண்டும். அந்த புனிதமான தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற பூக்கடை ராக்கமால் பூக்கடை இருக்குமிடம் கே புதுப்பட்டி அன்பூரன் சார்பாக பணமாலை 10 ரூபாய் 100 ரூபாய் மாற்ற முடியுமா? சரி சரி, நன்றி நன்றி. தம்பி போட்டா இருக்கீங்களா? என்ன ராதாகிருஷ்ணனுக்கு பரமாய அவரை காசு வச்சு கூட நான் என்ன சொன்னேன், காசு என்பது பசித்தவர்களுக்கு உதவி செய்யும் போது என்ன பணம் தேவைப்படும். இந்த காசை வச்சு என்ன பண்ண போறேன்? நாடக உலகத்திலே என்னை மாதிரி யாரும் சம்பாதிச்ச கிடையாது. அப்படி மொத்த காசையும் நான் என் பொண்டாட்டி பிள்ளை நான் சேமித்து வைத்து வாழ்ந்திருந்தால் நான் இங்கே நாடகத்துக்கு வரக்கூடிய என்னோட காரு மட்டும் 1.5 கோடி இருக்கும். அது நிரந்தரமா கிடையாது. நான் எப்படி இந்த நாடக உலகத்துக்கு கஷ்டப்பட்டு வறுமையை செய்வேன். என்னை தெரியாத ஆளுக்கு சும்மா நக்கலா போயிட்டு போறான். இந்த ஆளுக்கு என்னடா காசா வருது, தெரிஞ்ச ஆளுக்கு என்னை தெரிஞ்சா போதும் தம்பி, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. இல்ல நீனா 10 பைசா டீ வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒரு பணமரம் வந்து என்ன ராதாகிருஷ்ணனுக்கு பாலையா வருது. அப்ப உள்ளூர் நீ எத்தனை பேர் குடிய கெடுத்தவையா நீ? உனக்கு ஒரு பாட்டு பாருங்க, கேட்டுட்டு சீவஜ மாதிரி அடைஞ்சு. ஹலோ எப்போ வழி கொண்ட பெற்றையா திருநெல்வேலி ஜில்லாவா பச்சின்னா பூமி 6ஆம் பள்ளி கோட்ட 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அது முப்போக விளையக்கூடிய செல்வ நிறைந்த ஜீமடாய். அங்கே அரசாட்சி செய்து வந்த மன்னனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை.
அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு அப்புறம் ஹஜ்ஜி செய்ய ஒரு வாரிசு இல்லடா எனக்கு மலையாள நாட்டுக்கு ஒத்த பிள்ளைய தாரவாத்து குருடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன் இது மொத்தமாக 60 பிள்ளைய அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து அரசவையில அரசனாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க அங்கே செல்வம் ஜொலிக்குது அங்கே 30 விளைச்ச நாடு செல்வம் ஜொலிக்குதுடா இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு போகும் காலம் அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கல அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடா என்று சொல்லி வீடு வீடாக 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளைக்குதுடா மலையாள நாடு இந்த 60 பிள்ளையும் வளர வளர 30 விளைஞ்சு செல்வம் செழி பறந்த மலையாள நாடு பஞ்சம் போகுது அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விலங்கெல்லாம் சாகுது மக்கள் எல்லாம் பஜில பட்டினில வாடுதுடா மலையாள நாடு அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை என்றைக்கு வராத பஞ்சம் இந்த பஞ்சம் எப்படி வந்துச்சு இந்த பஞ்ச வர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிடும் அங்க பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோஷ உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒரு மாதிரி ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா இது புள்ளா கருப்புடா இது அரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது கருப்பு இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போரு என்று சொல்லி மலையாள நாட்டை விட்டு கருப்பை விரட்ட முடியல அங்க பக்கத்துல நெருங்க முடியல அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சி குத்தி கிளம்புங்கடா என் கருப்பேன் பெட்டி என் மலையாள நாட வெட்டி அப்ப மலைக்காட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடமுள்ளடா என்று சொல்லி கிளப்புதுடா கீ நாட்டை நோக்கி நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உட்கார நான் எங்க போவேன் என்று சொல்லி கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருது மலைக்காட்டு தண்ணியில அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அங்க 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் மலைட்டாட்டு தண்ணியில வந்த என் கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா என் 18 படிகளுப்பை வணங்கி இந்த கரைமேல் அமைந்திருக்கின்ற என் பொல்லாத ஐயனாரே
உனக்கு வெள்ள குதிரையா உனக்கு வீச்சகவா தான் எடுத்து நீ விளையாட நேரமாச்சு அந்த கலியரிக்கம்மா கரைய வெட்டி கொஞ்ச நிறைய சிறகுல உட்கார்ந்துடா கலியரி காளி முனி ஐயா வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம நீ அசக்கா துளிஜாம நீ காத்தது காத்த நீ கடைசரில் காத்தரல வேணும் என் சாமி. ஆண்கள் பெரிய விட்ட மண்ணு பெண்கள் இல்ல. இன்னைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் பொண்ணு கிடைக்காம 37-40 வயசுல வெறும் படத்தை மட்டும் பார்த்துட்டு படுத்து கிடைக்கும். அப்படி என்ன படம் பார்ப்பாங்க? பொம்மை படம் மேகியும். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போனா செவில அறைய போறேன். நீ பெட்டிக்கார மாதிரியாட உட்காந்துருக்க மொத்த கரிமுறை கான்ட்ராக்டுக்காரன் மாதிரி உட்காந்துருக்கு. பெட்டிக்காரன் ஒரு லட்சணமா உட்காந்துருக்கான் பாரு, மார்க் கண்ட்ரி மாதிரி. மொச்சப்பேர் இருக்கிற மாதிரி அவனை கொண்டே வருவேன். இவன் மணிகண்ட உண்மையிலே ஒரு வெகுளியான பையன். நம்ம அடிச்சாலும் வாங்கிக்கிறேன். ஆனா அவன் வாழ்க்கையில பட்ட அடியோடு அவன் மண்டி ஓட்டு அடிச்ச அடிதான் அதிகம். மண்டி ஓட்டு பள்ளிக்கூடத்துல அடி வாங்கினவே அதிகம். வேற ஆங்கில யோசிக்கிறீங்களே ப்ரோ, பரவாயில்ல, போய் மணல் எழுதி வச்சு உள்ளுக்கு இருந்து. மணிகண்ட எந்த ஊருக்கு போனாலும் உடனே சேர் கேட்பேன் உட்கார்றதுக்கு. ஏன்னா அவனுக்கு சிமெண்ட் மூட பெருசு. இவன் சட்டியே புதுக்கோட்டில் கிடைக்காம போன தீபாவளிக்கு சிமெண்ட் ஜாக்கை தச்சு போட்டிருக்கேன். அதையும் மாட்டிக்கிட்டு அணிகுண்டு பக்கத்து வீட்டில் வச்சிருக்கேன். டம்முண்டு வெடிச்சிருக்கு. இவன் புஷ போட்டேன். போட்டு தீ குடிச்சு எரிஞ்சு எப்படி உட்காந்துருக்கேன் ஒரு பாண்டி ஒரு கரையா மண்டை. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடகிரி குமரன் என் அன்பு தம்பி. அன்பா இதுல சேர்க்கணுமா நாடகம் வேணுமான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. ஓ நம்பரான்னு செக் பண்ணி அடிச்சு வைடான்ட்டேன். அப்ப எந்த அளவுக்கு நீ கேவப்படுத்துறிய? சம்மந்தம் இல்லாம போன்லாம் வருது. ஒரு ஆள் போன் அடிச்சுக்கிட்டு இது என்ன இது பிஆர்ஜி செட்டான்னு கேட்கிறேன். நான் என்னத்தை செய்ய? மைக் செட்டு சூப்பர் படம். ஒரு பாட்டு போடுவீங்களா? அன்பு ஆடியோஸ் கே புதுப்பட்டி ஒளிவள்ளி. கரண்ட் புள்ள கூட வந்துடும். போஸ்ட் மரத்துல கொக்கி ஓட்டு பழகிக்க. உண்மை அதான். மைக் செட்டு போட்டா கொக்கி தான் போடணும். அன்னைக்கு ஒரு ஆள் கொக்கிய போட்டாரு, கரண்டே வரல. என்ன சொல்றீங்க? போய் மஞ்சள் மரத்துல போட்டிருக்கேன். மூடு இதான் காமெடி சிரிச்சுக்க. நம்பூர்னிப்பட்டி கோயில்பட்டி மாவடிப்பட்டியில் வருகின்ற 27/9 நாகரிகமாக நிற்க வேண்டும். இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் ஆட வேண்டும் என்று அத்தனை நடன மங்கைகள் ஒவ்வொரு திறமை உண்டு. ஆனா வந்திருக்கு நகைச்சுவை நடிகை அருமையா பாடுவாங்க. என அன்பு அக்கா திருச்சியை சேர்ந்த என்னோட அக்கான்ற அப்படி கட்டி பிடிப்பேன் தானே யோசிக்கிறேன். அப்ப நான் கட்டி பிடிச்சிட்டு எச்சை தொட்டு தொப்புல வச்சுக்கிறேன். சரியா போ. திருச்சியை சேர்ந்த விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. அந்த டான்ஸ் உனக்கு என்ன ப்ரோ வேணும்? அக்கா வேணும்னே. அக்கா வத்தே மாதிரி ஆத்தாடி ஒன்னே எனக்கு தெரியும். பரவாயில்ல. அந்த கல்வெட்டுல எழுதி வச்சுட்டாங்க படுக்க ப்ரோ. சரிண்ணே. முறகட்ட பையன் யாருன்னா வேண்டாண்டா. சொந்த அக்காவுக்கு மாடி ஆத்தாடி ஒன்னு எனக்கு தரையாடி என்று நல்லா இருக்கு ப்ரோ. அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ள கிடக்கக்கூடிய செங்கக்கல்ல பாதி கல்ல உடைச்சு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டம் பூராமே எங்க அண்ணன் மருதமணிக்காக வந்த கூட்டம். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் வாங்கின பேரெல்லாம் எம்கேஆர்னா எம்கேஆர் தான். எம்கேஆர் மாதிரி யாரு வேணா பண்ணலாம். பெட்டிவாஜி கூடிய மணிகண்டன் தான். காலேஜ் தான். யாரு வேணா யாரையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் மருதமணியை பொறுத்தளவு முகப்பாவன காமெடி என்ன மருதமணிய. நான் பேசுனா பாடி லாங்குவேஜ் காட்டினா நீங்க சிரிப்பீங்க. மருதமணி வெளியே வந்தாலே சிரிப்பீங்க. ஏன்னா மூஞ்சி வந்து சிறுநாய்க்கு சீனி வெடி வச்சது மாதிரி தான். நான் சொன்னேன் பின்னாடி போய் படுக்காதடா இருட்டுக்குள்ளேன்னு.
அவன் கேட்காம போய் ஒரு ஊர்ல படுத்துக்கிட்டேன். 2 பயலு வந்து கட்ட விட்டு வைக்க வந்தவங்க கம்பி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் தான் என் அன்பு அண்ணன். அதுதான் என்னை பொறுத்தளவு நம்ம மட்டும் பேர் வாங்க நினைப்பது நடிகன் அல்ல, மற்றவர்களை பேர் வாங்க செய்வோம் தான் நடிகன். என்னை பொறுத்தளவு யாரையும் வளர்த்து விட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா எம்கேஆருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அது போதும். இவர்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். என்னைய பொறுத்தளவு என்னை யார் பேசுறாங்களோ திரும்பி பேசுவேன். என்னை நம்பிட்டாங்கன்னா கண்டிப்பா வாழ வச்சுட்டு போவேன். இதான் உண்மை. எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள நகைச்சுவை தென்றல் மருதங்குடியை சேர்ந்த என் மருதமணி அவர்கள் இன்னும் 1/4 மணி நேரத்தில் பப்புனா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள தாங்க முடியாது. அவன் அன்னைக்கு வெளியே இருந்துட்டு போனேன் என் காட்டுல, அந்த இடத்த போய் பார்க்கிறேன், ஆட்டு புழுக்க செய்ச்சு கபட்ல அரும்பாவையா? என்ன ப்ரோ? ஹலோ, என்ன ரசம் வைக்கல? ரசம் வச்சவனே கூப்பிடுறேன் அன்னதானத்தை. எதுக்கு வந்த? தூக்கத்துல ஒண்ணு யாரு எழுப்பி விட்டா? வெதர்ல எறும்பு கடிச்சு போச்சா? ஆனா எனக்கு எங்கிட்டாவது கண்டென்ட் சேர்ந்து போதுரா முருகா. இங்க யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே 20 வருஷத்துக்கு முன்னாடி பங்காளிகளா நாடகத்துல என்னை போன்று நிறைய கலைஞர் இருக்காங்க, இந்த பக்கமான கலைஞர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள காலேஜ் இந்த மாதிரி ஊர்ல வந்து பார்த்துட்டு போய் தான் உன்னை மாதிரி கலைஞனை போய் சொல்லுவாங்களாம். வெட்டையாளத்துல ஒரு தம்பி இருந்தாருமா, யாரோ காளீஸ்வரனா ஒரு பையன் நல்லா வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொன்னாத்தே மற்ற ஊருக்கு தெரியும் தம்பி. இன்னைக்கு ஒவ்வொரு நாடக நடிகரையும் உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு சென்றானே என் தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் பேர் என்ன? கோரசா. காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பத்தியானா பத்தியான அந்த பேர் தான்டா, இந்த பேர் தான் வாங்கணும். எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. இந்த தமிழுடைய உண்மையான அன்புதே அன்னைக்குமே நிரந்தரம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சூப்பர். அதனை தொடர்ந்து பக்கத்துல என் தம்பி அம்பாள் போட்டோகிராபி. அவன் எங்கன கடை வச்சிருக்கேனே தெரியலடா. எங்கன வச்சிருக்க? மதகுபட்டி அம்பாள் போட்டோகிராபி. என் தம்பி உண்மையிலேயே நான் நாடகத்துக்கு வீடியோ எடுக்க வரல, எம்கேஆர் அண்ணனை பார்த்து சிரிச்சுட்டு போறேன்னு வந்த இந்த தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அம்பாள் போட்டோகிராபி. என்ன இந்த பப்புன் டான்ஸ் வரைக்கும் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்களை போய் எழுப்பி விடுறதுக்கு நான் ரூம் பாய் மாதிரி ஒரு ஆள் அனுப்பி விடணும். வந்துட்டு அவங்க ஆன் பண்ணி உட்கார வரைக்கும் உசுருவா வரும். நன்றி, நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருந்தாலும் இந்த நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஏத்தநாடு, கே புதுப்பட்டி, கரையம்பட்டி 3 ஊரார்கள், அம்பலகாரர்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்துல வாத்தியார் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. உங்கள் அத்தனை பேருமே நீங்க வந்திருக்க நாடகத்துக்கு வந்திருக்க அத்தனை பேருமே என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க பார்க்கக்கூடிய அந்த தொழிலை யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க. யாரால நீங்க முன்னேறீங்களோ மறந்துடாதீங்க. ஐயா அவங்கதான் வாத்தியார். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது தேவையில்லை. குருநாதர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை வாழ வைத்தார் ஒரு தெய்வம். திருநர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த ஊரு சிவகங்கை. மதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நாம் பிறந்தாலும் உலகத்தில பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளை யாரு இன்னார் மகனா நல்ல வயலா இருக்காப்பா அப்படின்னு பேரு வாங்கினாலே போதும். அதனால எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிவல்லம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொல்லி என்னை நம்பி வந்தாலும் என்னால வாழ வைக்க முடியும். காரணம் அழியா கலை, நாடக கலையும் அசைக்க முடியாத என் தமிழர்களுடைய உண்மையான அன்புவருக்கு வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேலை தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த நடந்து வந்தார்கள் அந்த ஆளு அவர் சொல்ல தாங்காம ஒரே முடிக்கிறேன். நீ போட்டு வச்ச
என் தம்பி உண்மையிலே இந்த பாட்டு பாடும்போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து என்னை ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி. கடைசியில் 2 அழுத்து நீ அது உளுந்த வடைக்கு தானே? சரி சரி. அப்துல் கலாம் ஐயா பாட்டா பாடிட்டு போவா. சரி. அப்துல் கலாம் மீது கனகி தமிழகம் மீது புகழ்ந்து மீது கனகி தமிழகம் மீது மீது கனகி தமிழகம் மீது புகழ்ந்து பெரும் உத்தமரா தங்க கலா பரத்தின்பாண்டிய ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். விழா கமிட்டி மேடைக்கு வாங்கயா. கே புதுப்பட்டி சிஎன்சி சிவா அண்ணார் அவர்கள் அண்ணனுக்காக 200 ரூபாய் அனுப்பியிருப்பார். வந்த பாஜியமா கூட்ட மக்கள் அலை கதறி என்ன திரண்டிருக்காங்களே, என்ன நடக்குது? வள்ளி திருமண நாடகம் கூத்து நடக்குது. வள்ளி திருமணமா? ஆமா. என்னாச்சு? எக்கோ என்னை கூப்பிடுறீங்க? இல்ல, வள்ளி திருமணம் எப்ப பார்த்தாலும் வருஷம் வள்ளிக்கு மட்டும் திருமணம் பண்றாங்க. அவங்களுக்கு தான் அட்வான்ஸ் புக் ஆகுது. என்ன வந்திருக்கிற வள்ளிக்கு மட்டும் தான் திருமணமா? அப்ப டான்ஸ் கார பிள்ளைங்க நாங்களே இழுச்சவாயா? அடுத்த வருஷத்துல அட்வான்ஸ் புக். அடுத்த வருஷம் வேண்டாம், இந்த வருஷமே பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலையில வள்ளிக்கு முருகனுக்கு திருமணமான உடனே டான்ஸுக்கு மைக் செட்டுக்கு திருமணம். தலைவோ அப்பா பிள்ளைக்கு என்னங்க என்னங்க நியாயத்தை பேசணுங்க. அதனால இனிமே வள்ளி திருமணம் வள்ளி அண்ட் டான்ஸ் திருமணம். பக்கமே மனமிருக்கும் வணக்கம். மைக் செட்டு ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஏன் உங்களுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம்? நீங்க எல்லாம் இடையில சோர்ந்துருவீங்க. ஆமா, அவர் சோரவே மாட்டாரு. விடிய செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, கலைத்தொழில். அப்புறம் யூடியூப் சேனல் MKR. என் உடன் பிறவா சகோதரன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தம்பி முருகன் அவர்களுக்கும் நன்றி கண்ட வணக்கம். மத்த சேனல்லாம் பாரு, இன்னைக்கு நைட் எடுத்து அடுத்த மாசம் வரதே பெரிய விஷயமா இருக்கு. அப்ப உங்க சேனல்ல மட்டும் 10 மணிக்கு எடுத்து 11 மணிக்கு விடுறீங்களா? எப்படி சுறுசுறுப்பா இருக்கீங்க. எப்ப இந்த கூட்டம் கூட ராதாகிருஷ்ணனுக்கு மருதமணிக்குமா? அப்ப விஜய்க்கு யாரும் இல்லையா? சரி, இப்ப ராதாகிருஷ்ணனா விஜயானு ராதா வெளியில வரும்போது பாப்போம். ராதாகிருஷ்ணன் மருதமணிக்கு எல்லாம் ஓப்போடு ரசிகர் கூட்டம் இருந்தா, திருச்சி விஜய்க்கு ரசிகர் கூட்டம் இருந்தா ஓப்போட அப்படி இருக்குன்னு தெராசுல நிக்கணும். இல்ல ஒரிஜினல் பெட்டிக்காரப்பா. மத்த பெட்டியெல்லாம் என்ன பார்த்து எப்படி பாடுவாங்க? கிறுக்கி விஜய்னு பாடுவாங்க. நீ ஒரு ஆளு தான் திருச்சி விஜய்னு பாடி. திருச்சி விஜய்
கூட்டத்தை கலைச்சு விடுறப்பா. ஏங்க வீட்டு ஞாபகம் வரப்போகுது. வீட்டு ஞாபகம் வந்தாலும் இங்கேயே செய்வாங்க. சிட்டு போய் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியலையா? ஆல்ரவுண்ட் எவ்வளவு ஒழுக்கமா வாசிக்கிறாப்ல. நான் என்ன ஒழுக்கம் இல்லாம என்னத்த வாசிச்சேன்? ஒழுக்கம் இல்லாம என்ன வாசிச்சேன்? அவர் எனக்கு அண்ணன் முறை வேணும். ஆமா, அவர் ஒழுக்கமா வாசிக்கிறாப்ல. நீங்க எனக்கு என்ன முறை வேணும்? புள்ள வேணும். எதை பார்த்து வாசிக்கிற? எது பெருசா தெரியுதோ அதை பார்த்தா வாசிக்க முடியும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் புதுக்கோட்டையே 1ஆம் நம்பர் முருகன் சக்கரவர்த்தி இத பார்த்து வாசிக்கிறாப்ல. Oh my God! அப்படியா? எது ஆடுனாலும் வாசிப்பீங்களா? காலிசு, இந்த கூட்டத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவமானப்பட்டன்னு உனக்கு பேர் வேண்டாம். ஒழுக்கமா வாசிச்சு பழகு. பாப்பமா எது ஆடுனாலும் வாசிப்பேன். வச்சிக்கப்பா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள நீ எதை நினைச்சு டீ குடிச்சிருக்க? பால் பத்தலையா? வழக்க வழக்கமே சரியில்லை. இதை பார்த்து வீட்டுல டீ குடிச்சிருக்கிறான். சொல்லி முடிச்சிட்டியா இல்லையா? கே புதுப்பட்டி புது மாப்பிள்ளை ஸ்ரீதர், புது மாப்பிள்ளை ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். குள்ளமணி ஸ்ரீதர் அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு உனக்கு வந்தான்னா எனக்கு வந்தான்னா எல்லாமே பெட்டிக்கார மணிவதன் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்த புது மாப்பிள்ளை ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். சிக்கப்பா பொண்ணு மட்டும் பார்த்துட்டுதான் உட்கார்ந்து பாத்தீங்களா? இப்பதான் என் மைக்கு வேலை செய்யுது. மறுபடியும் பார்க்கலையா? நாடகத்துக்கு வர்ற மூடுல வரணும். சரி, அப்ப என்னோட கொஞ்சம் சுருக்கலான்னு இருக்க. முடிக்க இல்ல, முடிக்கலான்னு இருக்க. முடிக்கவா? இன்னும் நல்லா பண்ணணுமா? அப்படியா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். கூட்டம் நிறைய இருக்கு. இந்த கூட்டத்தை கிளப்பணும். என்ன அப்படி சொல்றீங்க? பெண்கள் கூட்டம் வேணா இருக்கட்டும், ஆண்கள் கூட்டம் கூட அப்ப கிளப்புற. எப்படி முடியாதா? பாப்போமா? கிளம்பிதான் இருக்கா? சரி, போட்டி உங்களுக்கு எனக்கும் போட்டி. இந்த பாட்டு முடியுங்குள்ளியும் எத்தனை டிக்கெட்டுக்கு எந்திரிக்குது? எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்களோ அதுக்கு தானே முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா சாட்சிக்கு காலிஸ் இருக்காப்ல. ஒரு 4 நாளைக்கு முன்ன ஒரு அமைப்பாளர் பாவம் 80 வயசு, அவருக்கே கிளம்பி பொண்டாட்டிய வர்றியா வரலையான்னாரு. கிளப்பிடுவோம். உட்காந்துருங்க, உட்கார டிக்கெட்லாம் உட்காரு. இப்ப தலையை என்ன எத்தனை டிக்கெட் எந்திரிக்குதுன்னு
பாத்துக்கோ நான் யாரும் எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். எந்திரிப்பாங்கன்னு சொல்றேன். எந்திரிக்க மாட்டாங்க நான் சொல்றேன். பாப்போம் நீங்க